Exercise 3.4 second question பார்க்கலாம். Find the excluded values if any of the following expressions அப்படின்னு கேட்டிருக்காங்க. y divided by y square minus 25 கொடுத்துருக்காங்க. excluded values என்னன்னா டினாமினேட்டில் இருக்கிற ஈக்குவேஷனுக்கு எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஈக்குவல் டு 0ன்னு போட்டு நமக்கு சால்வ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸு. டினாமினேட்டரில் 0ன்னு வந்ததுன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆயிரும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். த எக்ஸ்ப்ரெஷன் y divided by y square minus 25 is undefined when y square minus 25 equal to 0 இப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். இப்போ வந்து நம்ம y ஸ்கொயர் மைனஸ் 25ங்கிறத ஃபஸ்ட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இதை y ஸ்கொயர் மைனஸ் 25 எப்படி எழுதலாம்? y ஸ்கொயர் மைனஸ் 5 5s are 25. அப்போ 5 ஸ்கொயர்னு எழுதிடலாமா? 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் வரும்? a ப்ளஸ் b into a minus b. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? y plus 5 y square minus 5 எப்படி எழுதலாம்? y plus 5 y minus 5 எழுதலாமா? இப்போ இந்த இது y square minus 5 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சதை எழுதிடலாமா? y plus y square minus 5 ஸ்கொயருக்கு பதிலாக y plus 5 y minus 5 எழுதிடலாமா? y plus 5 y minus 5 equal to 0. இப்போ இதை தனித்தனியாக எழுதலாமா? y plus 5 equal to 0 y minus 5 equal to 0. இந்த ப்ளஸ் 5 இந்த சைடு போகும்போது மைனஸ் 5 ஆகிடும். அப்போ y equal to minus 5. இங்கே மைனஸில் இருக்குது அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகிடும். y equal to 5. இப்போ என்ன எழுதணும்? therefore excluded values are minus 5 and 5. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்க்கலாமா? t டிவைடட் பை t ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா? இது எப்போ அன்டிஃபைன்ட் ஆகும்? இந்த கீழே உள்ள ஈக்குவேஷனை எக்ஸ்ப்ரெஷனை ஈக்குவல் டு 0ன்னு போட்டு சால்வ் பண்ணால் இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும். த எக்ஸ்ப்ரெஷன் t divided by t square minus 5t plus 6 is undefined when t square minus 5t plus 6 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் ப்ளஸ் 6 வரணும். ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் மைனஸ் 5 கிடைக்கணும். 3 2s are 6. இப்போ 3 + 2 5. நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் சைன் வேணும். அப்போ அது வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ளஸ் சிம்பிள் வரும் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ ஆட் பண்ணும்போது ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் தான் நம்ம நம்பரை ஆட் பண்ண முடியும். அதனால் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் தான், மைனஸ் சைன் போட்டால் தான் நமக்கு மைனஸ் 5 கிடைக்கும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? இங்கே கொஷினில் t கொடுத்துருக்காங்களா? t மைனஸ் 3 இன்ட்டு t மைனஸ் 2. இதை நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இது ரெண்டையும் இப்படி எழுதலாம். இப்போ இதை வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? t மைனஸ் 3 t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம தனித்தனியாக எழுதலாம். t minus 3 equal to 0 t minus 2 equal to 0.
இப்போ இதை சால்வ் இந்த மைனஸில் இருக்கிற 3 இந்த சைடு போனால் என்ன ஆகும்? 3 ஈக்குவல் ப்ளஸ் 3 ஆகிடும். -3 வந்து +3 ஆகிடும் அந்த சைடு போகும்போது. இங்கே -2ல் இருக்குது, இது இந்த சைடு கொண்டு போகும்போது +2 ஆகிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எழுதணும், therefore excluded values are 3 and 2. இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x² + 6x + 8 டிவைடட் பை x² + x -2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம தனித்தனியாக ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ளது பண்ணலாம். நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட்டு +8 கிடைக்கணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் வந்து +6 கிடைக்கணும். 4 2s are 8 +8 கிடைக்கணும். இங்கேயும் ப்ளஸ் தான் வேணும். அப்போ ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ x + 4 x + 2. இப்போ இதை இந்த ஈக்குவேஷனுக்கு பதில் எழுதிடலாமா? x + 4 மல்டிப்ளை x + 2. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே உள்ளதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். நமக்கு ப்ராடக்ட்டு -2 கிடைக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு சம் வந்து +1 கிடைக்கணும். இங்கே 1 இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கணும். எக்ஸுனாலே 1x தானே அர்த்தம். இப்போது 2 1s are 2. நமக்கு இங்கே ஆட் பண்ணும்போது +1 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது -2 கிடைக்கணும். -2னா இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் மைனஸாக இருக்கணும். இப்போ நமக்கு டோட்டல் வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சைனும் சின்ன நம்பருக்கு மைனஸ் சைனும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆட் பண்ணும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்குள்ளே சைனை நம்ம போட்டுறோம். இப்போ இதை எப்படி எழுதணும்? x + 2 இன்ட்டு x - 1. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? கீழே x + 2 இன்ட்டு x - 1. இப்போ இந்த x + 2வையும் இந்த x + 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஆன்சர் பேலன்ஸ் என்ன இருக்குது? x + 4 டிவைடட் பை x - 1. இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம் இல்லையா? இந்த எக்ஸ்பிரஷன் x² + 6x + 8 divided by x² + x - 2 is undefined when denominatorல equal to 0 போட்டு சால்வ் பண்ணும்போது தானே நமக்கு undefined கிடைக்கும். அப்போ x - 1 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே மைனஸில் உள்ள 1 அங்கே போனால் +1 ஆகிடும். அப்போ x equal to 1. Therefore excluded value equal to 1. இதை எடுத்து எழுதணும் நம்ம கண்டிப்பாக. இப்போ நெக்ஸ்ட் டிவிஷன் x³ - 27 divided by x³ + x² - 6x. இப்போ வந்து நமக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எப்போ கிடைக்கும்? டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிடுவோம் இல்லையா? the expression is undefined when x³ + x² - 6x equal to 0. இப்போது நம்ம இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்கு இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸை தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸை எடுத்துக்கலாம்.
இது எக்ஸ் க்யூப்பில் ஒரு எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் எக்ஸ் இருக்கும். இந்த -6xல் எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா -6 இருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட்டு -6 வரணும். ரெண்டையும் டோட்டல் பண்ணால் நமக்கு +1 கிடைக்கணும். 3 2s are 6 நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது -6 இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்கணும். நமக்கு டோட்டல் பண்ணும்போது +1 கிடைக்கணும். அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சைனும் சின்ன நம்பருக்கு மைனஸ் சைனும் போடணும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? x + 3 x - 2 எப்படின்னு எழுதிடலாமா? இதை கண்டுபிடிச்சதா இதை வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்குது. எக்ஸு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக எக்ஸ்ப்ரெஷனுக்கு பதிலாக x + 3 மல்டிப்ளை x - 2 ஈக்குவல் டு 0. இப்போது இது மூணையும் நம்ம தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போட்டு எழுதி ஆன்சர் கண்டுபிடிச்சா அவ்வளோதான், நமக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கிடச்சிரும். x = 0. இதை நம்ம இதுக்கு மேலே எதுவும் பண்ண தேவையில்லை. அதனால் டேரெக்டாக எழுதிட்டு x + 3 = 0. இந்த +3 வந்து இந்த சைடு போகும்போது -3 ஆகும். அப்போ x = -3. இது செகண்ட் வேல்யூ கிடச்சிருச்சு. மூணாவது x - 2 = 0. இந்த -2 இங்கே சைடு போகும்போது +2 ஆகிடும். அப்போ x = 2. இப்போ நமக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ 3 கிடச்சிருச்சு. இதை வந்து கடைசியாக எடுத்து எழுதிடலாமா? Therefore, the excluded values are 0, -3 and 2.